மக்களே இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து பிடிச்சாங்க. எதுக்கு பிடிச்சாங்க கேட்டிங்கன்னா காரில் டோர் லாக்கால் பார்த்தீங்களா. இங்கே பஸ்காரக்கெல்லாம் ரொம்ப பயப்படுத்துகிறாங்க பானே. சல்லுன்னு பின்னாடி இங்கே வந்து நின்றுறாங்க. இந்த இடத்துல இருக்குது வண்டி. டக்குன்னு ஹில்ஸுக்குள்ளே போகிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் ஒரு இந்த சைடு ஒரு 10 இருக்குது, அந்த சைடு ஒரு 5 இருக்குது. கும்பலாக இருக்குது ஏரியாவில். அது பயந்து தான் வந்துட்டுருக்கோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். நான் தான் உங்கள் செல்லு. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா முழப்புலாங்காடுன்னு சொல்லி, ஐயோ கரெக்டாக வரமாட்டேது. சரி, நான் கண்ணூர்னு சொல்லிக்கிறேன். ஸோ கண்ணூர் பீச் கிட்டே நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கேரளா செக் போஸ்ட்லாம் தாண்டி கொஞ்சம் உள்ளே வந்து ஒரு டீ குடிச்சிட்டு இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுற வீடியோவே. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:45 ஆகுது. நான் இப்போ வீட்டில் வந்து 7 மணிக்கே கிளம்பிட்டேங்க. ஸோ மொத்தம் 6 பேர் வந்திருக்கோம். அப்படியே நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணி போகப்போ எல்லாம் சொல்கிறேன். புதுசாக இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து கோயம்புத்தூர்லேருந்து இப்போ இங்கே நம்ம கண்ணூர் சைடு போயிட்டுருக்கோம். ஸோ செக் போஸ்ட்டில் என்னெல்லாம் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இ பாஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 2 டோஸ், எல்லாருமே வந்து 2 டோஸ் கண்டிப்பாக போட்டிருக்கணும், ஓகேங்களா. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்கும் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். டக்குன்னு செக் பண்ணிவிட்டு உங்களை போக சொல்லிடுவாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 5 மணிக்கே கிளம்பிட்டோம். எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் டக்குன்னு கிளம்பிட்டோம். ஏன்னா லேட்டாக வந்தால் இங்கே அப்படியே ஒரு நாளே வந்துட்டு நமக்கு ஆஃப் டே போயிடும். ஸோ நான் ரொம்ப சீக்கிரமாகவே கிளம்பி சலுன்னு வந்துட்டோம். வர்றப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கேரளா ஹைவேல வந்துட்டு கேமரா ரூல்ஸ்லாம் இருக்குது. அந்த ரூல்ஸ் இதாகனா என்ன ஆகும்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நமக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் அப்படியே வந்தோங்க. மெதுவாக தான் வந்தோம் அந்த இடத்துல. ஏன்னா ஸ்பீடிங் கேமராலாம் இருக்குல்ல, அதனால் மெதுவாக தான் வந்தோம். ரோடே சூப்பராக இருக்குங்க. ஏரியா கிளைமேட்டும் நல்லா இருக்குது. மெதுவாக ஜாலியாக போயிட்டுருக்கோம். ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக வந்து மழையாக இருந்துச்சு. ஃபுல்லாக மிஸ்டில் இருந்து சூப்பராக இருந்துச்சு. நம்ம இந்த சைடு போயிட்டுருக்கோம். தெரியுதான்னு தெரியல, அந்த சைடு வெயில் அடிச்சிட்ருக்கு. பட் அந்த ஒரு இதே தெரிலைங்க, அந்த சூடே தெரில சுத்தமாக. கேரளா கிளைமேட் எல்லாருக்கும் தெரியும் எப்படி இருக்கும்னு. டக்குன்னு ஹில்ஸுக்குள்ளே போகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போதான் பேசிகிட்டு இருந்தேன் கிளைமேட்டு. இந்த ரோடு பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக நேற்று மழை அடி பிரிச்சிருக்காட்டிருக்கு இந்த ஏரியா ஃபுல்லுமே. இன்றைக்கி தான் கிளியர் ஸ்கையாக இருக்குங்க. நான் நேற்று ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு பேர் என்ன அதிரப்பள்ளி இருக்குல்லங்க, நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க நீங்கள் கண்டிப்பாக. சரியான தண்ணி. இந்த நம்ம பாட்டில் வர்ற மாதிரி, அர்ஜுன் பாட்டில் வர்ற மாதிரி, தீன்தனா பாட்டில் வர்ற மாதிரி அவ்வளோ தண்ணி ஃபுல்லாக போயிட்டுருக்காங்க. ஃபுல்லாக வெள்ளமாமா அவ்வளோ போயிட்டுருக்குங்க. ஸோ எல்லாம் க்ளோஸ் பண்ணி அலோவ் பண்ணுறதே இல்லை. இங்கேயும் மழை வந்திருக்கு, பார்த்தீங்கன்னாலே தெரியும். சொல்ல ஈரமாக தான் இருக்குது. பட் நமக்கு இன்றைக்கி நல்ல நேரம் போல் வெயில் அடிச்சிட்ருக்கு. செம கிளியராக இருக்குது ஸ்கை இன்றைக்கி. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கோழிக்கோடு அந்த வழியாக தான் போயிட்டுருக்கோம். ரோட்டை பார்க்கலையே நான். ஃப்ரெண்ட்ஸ் வரட்டும். ஓகே, அப்பா குளிலே விட்டேங்க. செமடி. ஆக்சுவலாக இங்கே நிறைய இங்கே ரோடு 2-3 இடத்துல குளியில் ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிட்டு இருந்தேன். இதில் விட்டுட்டேன். உப்ஸ், வாங்க ராஜா. நாங்கள் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணது இன்னொன்று, ஸ்ட்ரீட் டாக்ஸ் ரொம்ப அதிகங்க. எல்லாம் ஒரு இந்த சைடு ஒரு 10 இருக்குது, அந்த சைடு ஒரு 5 இருக்குது. கும்பலாக இருக்குது ஏரியாவில். அது பயந்து தான் வந்துட்டுருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி வர்றப்பவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 டாக் வந்து அடிபட்டு இறந்துருந்தது. என்ன தான் நம்ம வந்து நாய் குறுக்கால வந்துடும் பயந்து நம்ம திட்டிகிட்டு இருந்தாலும் அடிபட்டு இறந்ததை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். ஏன்னா பேசிக்காக எனக்கு வந்து டாக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு டாக் லவர் நான். அதனால் அது தெரியும், பெட் லவர்ஸ்க்கு வந்து அது எப்படின்னு தெரியும். அடிபட்டு கிடந்தாலே கொஞ்சம் சங்கடமாக தாங்க இருக்கும் பார்க்குறக்கு. பட் நம்ம பேசிக்காக எல்லாருமே திட்டுவோன்னு வைங்க வண்டியில் போகிறப்போ. இது வேறு குறுக்காலம் வந்துடுது அப்படின்னு சொல்லி அதை திட்டிகிட்டு இருப்போம். காரில் டோர் லாக்கால் பார்த்தீங்களா, சொல்லுவோம் பக்கத்தில் போய். டோர் லாக்கால் பின்னாடி டோர். ஃபேமிலியாக போயிட்டுருக்காங்க, டோரே லாக்கால். தப்புன்னு அதுவும் கார் வந்து டோர் பார்த்திங்கன்னா ஆடிட்டே இருக்குங்க. இங்கே வேறு குழியாக இருக்குது. ஏதாவது சைடில் லைட்டாக கைப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, டோர் இது ஓப்பன் ஆச்சுன்னா அவ்வளோதான். ஸோ பாய்ஸ் எங்கேயோ வந்து ஹோட்டலில் நின்றுருக்காங்க. எங்கே தான் நிற்கிறாங்கன்னு தெரில. ஹோட்டலில் வந்து சாப்பிட்டாங்க, சூப்பராக இருந்துச்சு. புரோட்டா சாப்பிட்டு அப்படியே இன்னைக்கு கிளம்ப வேண்டியதான்.
நீ நேராக லஞ்ச் வந்து நம்ம நேராக ரூம்க்கே போகிறோம் நினைக்கிறேன். சரி வாங்க அப்படியே ரைட் ஸ்டார்ட் பண்ணலாம். சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தண்ணி, ரோடு ஃபுல்லாக தண்ணி. செம மழை முன்னாடியே சொன்ன மாதிரி பயங்கர மழை வந்திருக்கு. நம்ம தான் தப்பிச்சிட்டோம். எவ்வளோ தண்ணி இருக்குது அப்பா. இன்றைக்கி மழைலாம் வந்துருந்தால் அவ்வளோதாங்க, ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. ஜாலியாக போகவே முடியாது, ப்ராப்பராக விலாகும் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. சரியான டிராஃபிக்குங்க. இப்போ தான் கொஞ்சம் ரோடு காலியாக இருக்குது. வெயில் வேறு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு பயங்கரமாக மறுபடி. ஸோ இந்த ட்ரிப்பில் வந்து நம்ம பைக் எக்ஸ்பீரியன்ஸும் பார்க்க போகிறோம், காரில் வரவங்க எக்ஸ்பீரியன்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ரோட் ட்ரிப்பில் வந்து எந்த வெஹிக்கிள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, அதிகமாக இதில் போவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இன்கேஸ் நீங்கள் காரில் போவீங்கன்னா காரில் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லுங்கள். ஸோ பைக்கில் வர்றவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் பிடிக்காது அந்த மாதிரி சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக பைக்கில் வரவங்களுக்கு எதுவும் பிடிக்காதுன்னு இருக்காது. ஒரு சில அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் கண்டிப்பாக இருக்கும், ரெண்டுலேயுமே இருக்கும். ஸோ நீங்கள் ரோட் ட்ரிப் மேக்ஸிமம் இதில் பண்ணி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஆக்சுவலாக இப்போ நம்ம இடத்த பற்றி நான் பேசவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ முழப்பிலாங்காடு கரெக்டாக சொல்ல வேறு வர மாட்டேதுங்க. முழப்பிலாங்காடு ஓகேங்களா. ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஏசியாவிலேயே நம்பர் 1 டிரைவிங் பீச் ஓகேங்களா. ஸோ வந்து ரொம்ப பெருசு, ஏசியாவிலேயே நம்பர் 1 நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போய் காரை வச்சு பைக்கை வச்சு ட்ரை பண்ணலாமான்னு தெரில, ஏன்னா நம்ம வண்டி மண்ணில் எப்படி இருக்குன்னு தெரில. பார்ப்போம், விட்டு விளையாடிட வேண்டியதான், பேசாமல் கடலுக்கு விட்டு விளையாட வேண்டியதான். ஸோ கார் இருக்குது, பிரச்சனை இல்லை. அதுலேயும் வந்து நம்ம டிரைவிங் பீச் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க, பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால் பார்க்கலாம். கூட்டம் இல்லைன்னா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குங்க. ஆளே இல்லாத பீச்சுக்கு போனீங்கன்னா தான் நீங்கள் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. கசகசகசன்னு நீங்கள் போயிருக்கலாம், நிறைய பீச் போயிருப்பீங்க எப்படியும் நம்ம ஊர் சைடு. வெயில் பார்த்திங்கன்னா பொழக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு? சரியான வெயில். நமக்கு வெயில் அடித்தா கூட பரவாயில்லைங்க, மழை வந்ததுனால தான் கஷ்டம். இங்கே பஸ்காரக்கெல்லாம் ரொம்ப பயப்படுத்துகிறாங்க பானே. சல்லுன்னு பின்னாடி இங்கே வந்து நின்றுறாங்க. இந்த இடத்துல இருக்குது வண்டி, பஸ்ஸு. இத்தனைக்கு மிரரில் பாட்டே தான் வந்துருக்கேன். எப்போ ஓவர்டேக் எடுத்து எப்போ காதுகிட்ட வராங்கன்னே தெரிலங்க. பாருங்கள், அப்படியே சல்லுன்னு போயிடுவாங்க. அதில் இந்த ப்ரைவேட் பஸ்ஸெல்லாம் வேறு மாதிரி ஓட்டுறாங்க. லாரி போயிட்டுருக்கு, நான் பின்னாடி வந்துட்டுருக்கேன் ஓகேங்களா. பின்னாடி தான் வந்துட்டுருக்கேன்னு. இப்போ சரி இவர் எங்கே ஓவர்டேக் அடிக்கிறதுன்னு பார்த்தா நம்மளையே போட்டு அப்படி சல்லுன்னு கிராஸ் ஆகி போகிறாங்க. ப்ரைவேட் பஸ்லாம் வேறு லெவலில் ஓட்டுறாங்க. இதில் சைடில் ரோட் சைடில் போர்டு பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ரோன் அப்படின்னு சொல்லி இது வேறு வச்சுருக்காங்க போர்டு. இப்படி ஓட்டினா கிராஸு தான் அதுக்கப்புறம். கரெக்டாக பெண்டுலேயே வந்து சல்லுன்னு ஓட்டை எடுக்கிறாங்க. நமக்கு தான் பயமாக இருக்குது பார்க்குறக்கே. எப்பா ஆம்புலன்ஸை விட அர்ஜென்ட்டாக போயிட்டுருக்காங்க, அந்த மாதிரி தான் ஓட்டுறாங்க. கார் ஒதுக்கி விட்டு போகிறாரு பாருங்க. முன்னாடியே சொன்ன ஸ்பீடிங் கேமரா. ஸோ இந்த ரோட்டில் இருக்குது ஸ்பீடிங் கேமரா, மேலே மாட்டி வச்சுருந்தாங்க. ஸோ இதில் வந்துட்டு இந்த ரோட்லேயே வச்சுருந்தாங்க. முன்னாடியே சொன்னேன், ஏன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணப்பே பார்த்தீங்கன்னா அதிலே போட்டிருக்கோம். ஏரியா ரோட்லேயும் வந்து கேமரா இருக்குது, அதுக்கும் ஸ்பீட் லிமிட் இருக்குது பைக்கு காருக்கு. அதே மாதிரி வச்சுருக்காங்க, பார்த்து தான் போகணும் போலையே. மக்களே இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து பிடிச்சாங்க. எதுக்கு பிடிச்சாங்க கேட்டிங்கன்னா, அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பர் பிளேட் வந்துட்டு ஸ்டிக்கரில் ஒட்டிடணும். ஸோ அவங்களுக்கு வந்து பஞ்ச் பிளேட் தான் வேணுங்களாமா. ஏறி போகலாம். ஸோ இப்போ வந்து நம்மளதை வந்து பஞ்ச் பண்ணலை, ஸ்டிக்கர் தான் பண்ணியிருக்கோம். அதனால் வந்துட்டு பிடிச்சிட்டாரு. ஸோ மினிமம் ஃபைன் பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ். இப்போ 250 ரூபா மொய் எழுதிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ 250 ருபீஸுங்க ஃபைனு. நம்பர் பிளேட் ஸ்டிக்கர் இருந்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அக்ரலிக்கில் போட்டிருப்பேன், பின்னாடி வந்து ஸ்டிக்கர் பண்ணியிருப்பேன். ஸோ அவர் அக்ரலிக்கும் அலோடு இல்லை, இதுவும் அலோடு இல்லை அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் மினிமம் ஃபைன் வந்து பார்த்திங்கன்னா அப்போவே ஸ்பாட் ஃபைன், ஆன்லைனில் இல்லைங்க, நேராக 250 ருபீஸ் கையிலே வாங்கிட்டு, சேஞ்ச் இல்லைன்னு சொன்னேன். நான் சேஞ்ச் தரேன் நீத்தா அப்படின்னு சொல்லி வாங்கி அவர் வாட்டுக்கு சேஞ்ச் கொடுத்துட்டாரு. முன்னாடியே தெரியும், நான் இப்போ பிடிக்க மாட்டாங்கன்னு நினச்சேன், பட்டு வந்து பிடிச்சிட்டாங்க. ஸோ போய் நம்பர் பிளேட்டையும் மாற்றிட வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி பஞ்ச் பிளேட் போடணும் நம்ம.
ஏன்னா தெஃப்ட் ஆச்சுன்னா வந்துட்டு ஈஸியாக ஸ்டிக்கரை கிழிச்சு டக்கு டக்குன்னு வேறு நம்பரை போட்டு போயிடுறாங்களா, வண்டி கண்டுபிடிக்க முடியறது இல்லையா. ஏன் பஞ்ச் பண்ணால் மட்டும் கழட்டி வேறு பிளேட்டை மாற்ற முடியாதா என்ன தெரிலங்க. இட்ஸ் ரூல்ஸ் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டுங்க. ஆனால் டிராஃபிக்கு எம்டிவி அப்பா ஸ்பீடு, ஹெல்மெட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்பர் பிளேட்ஸு எல்லாத்துக்கும் ரூல்ஸ் பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறாங்க. வேறு லெவலில் இருக்குங்க. ஆனால் ஃபுல்லாக சேற்று தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே க்ளீனாக இருந்தால் சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா இது வந்து அக்ரலிக்கில் போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா குட்டியாக வச்சுருப்பாங்க முன்னாடி. இவ்வளோ பெருசு ஒரு நம்பர் பிளேட்டு நான் நல்லா இல்லைன்னு சொல்லி குட்டியே பண்ணதுக்கு இதை தான் பார்த்தோன்னா பிடிச்சாங்க. அப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டிக்கர் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்துட்டு என்ன சொன்னார்னா இதெல்லாம் அலோடு இல்லை, ஸோ ஃபைனை கட்டிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்ம எதுவும் பேச முடியாது. நான் ஃபஸ்ட்டு பின்னாடி ஃப்ரெண்டு கொண்டிருந்தேன்ல, ஹெல்மெட் போடல அதுக்கு பிடிக்கிறாங்களோன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா டாக்குமெண்ட் கூட கேட்கல, நம்பர் பிளேட்டு ஃபைன் கட்டிட்டு கிளம்பு அப்படின்ட்டாங்க. ஸ்கேன் பண்ணாலே எல்லா டீட்டெயிலும் வந்துடும் உங்களுக்கு. வாடா. சரிங்க அப்படியே கிளம்புவோம். ஜூஸ் குடிக்க நிறுத்தினாங்க. கேமரா வேறு கீழே போட்டேன். அது ஏதோ ஒரு மார்க் தெரியுது, என்னன்னு தெரியல. பார்க்கலாம் என்னென்னு. கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே கிளம்புவோம். அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு தண்ணியெலாம் குடிச்சிட்டு அப்படியே கிளம்புறோங்க. வெயில் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு மழை வரலைன்னா கூட போதும். ரயிலில் மழை வந்ததுன்னா ரொம்ப இதாக இருக்குங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சம்பவம் நம்பர் 1 வந்து நம்பர் பிளேட்டுக்கு ஃபைன் கட்டினது. சம்பவம் நம்பர் 2 தெரியாமல் ஹெல்மெட் கீழே வந்துருச்சு. நல்ல வேலை கோபுரோக்கு வந்து டெம்பர் மாட்டியிருந்தேன், இல்லைனா லென்ஸு பிடிக்கிருக்கும். அது ஒரு 100 ரூபா தான், டெம்பர் வாங்கி ஒட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா டெம்பர் ஒட்டாமே கோபுரம் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டெம்பர் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரோடு சரியான டிராஃபிக்குங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆப்போசிட்டில் ஏறி வந்துட்டுருக்காங்க. எனக்கு இப்படி வந்தாலே பிடிக்காது. லைட்டு போட்டு நேராக வந்துடும். நான் ஏறி வந்து லைட் அடிப்பாங்களாம். சைடில் தண்ணி போய்ட்டுருக்கு. மறைச்சிட்டாங்கய்யா. இந்த முன்னாடி போகிற காரு வேறு லெவலில் ஓட்டுறாங்க. சாமி நாமா ஓட்டுறாருப்பா. 2-3 டைம் பயம் காட்டிட்டாருங்க. சல்லுன்னு வந்து எப்படி போகிறாரு சொன்னால. கடல்கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க. இன்னி ரூமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10-12 கிலோமீட்டர் என்னமோ தான் இருக்குது. டக்குன்னு போயிட்டு அங்கே பக்கத்தில் ஹோட்டல் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே போய் ஏதாவது லஞ்செலாம் வாங்கிட்டு அப்புறம் ரூமுக்கு வந்துட வேண்டியதான். பட் இங்கே வெயிலுங்க. பார்ப்போம் நைட்டு சாயந்தரம் எப்போ இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். சரிங்க நான் அப்படியே இங்கேருந்து நேராக ரூமுக்கு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ரூமுக்கு பக்கத்தில் வந்துட்டோங்க. ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி இடம் வேறு லெவல் ப்ளசண்ட்டாக இருக்குங்க. லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஃபுல்லாக தென்னந்தோப்பாக இருக்குது. ரைட் சைடு பார்த்திங்கன்னா பீச் சவுண்டுமே ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே மைல்டாக கேட்குது. ஸோ செம்ம அழகாக இருக்குதுன்னு சொல்லணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் 2-3 காட்டேஜில் இப்போ கிராஸ் ஆகி தான் வந்தேன். ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, பீச்சு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அப்படியே ரூம்லேருந்து பார்த்தாலே பீச் தெரியுது, அந்த மாதிரி தான் இருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்குது. சூப்பராக புக் பண்ணியிருக்கேன். நான் பார்த்துட்டு செம்ம எக்ஸைட் ஆகிட்டேன். என்னடா இடம் இப்படி புக் பண்ணி வச்சுருக்கீங்க, வேறு லெவல்ரா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நிறையா ஃபன் நடந்துச்சு. அது வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எல்லாமே வந்துட்டு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய், டேக் கேர். மக்களே உள்ளே போகிறோம் நம்ம.